என் ஜனங்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் நன்றாய் இருப்பதற்கு என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு சொல்லிய பின்பு 2 கற்பலகைகளில் அதை எழுதி அவர் மோசே ஐயாவிடம் கொடுத்தார். மோசே ஐயா அதை கொண்டு வந்தார். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஐயாவுடன் சில காரியங்களை பேசுகிறார்கள். அது என்னவென்றால், கர்த்தர் பேசுவதை நாங்கள் கேட்டோம், இன்னும் சாகாமல் இருக்கிறோம். கர்த்தரின் குரலை கேட்டும் மனுஷன் சாகாமல் இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு அவர் பேசினார் இருந்தும் ஜனங்கள் அழியாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமையின் குரலை கேட்கும் போது மனிதர்களால் தாங்க முடியாது, இறந்து விடுவார்கள். அவராக மனம் வைத்து நமக்கு அந்த வல்லமையை தாங்கக்கூடிய வல்லமையை கொடுத்து அந்த இடத்தில் அவர்கள் சாகாதபடிக்கு தாம் அவரோடு பேச வேண்டும். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை, அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே நேரடியாக அவர் இறங்கினார். அப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நானே நேராக வந்து என் வல்லமையை உங்களுக்கு காட்டினேன். நீங்கள் எனக்கு பயந்து என்றென்றும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி செய்தேன் என்று கர்த்தரை சொல்லியிருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். எரிகிற அக்கினி, சீனாய் மலையில் அக்கினி எரிந்திருந்தது. அந்த எரிந்த அந்த அக்கினிக்கு நடுவே ஒரு இருள் இருந்தது. அதிலிருந்து கர்த்தருடைய குரல் வந்தது. இப்படி அந்த அக்கினியை பார்த்து அந்த ஜனங்கள் பயந்தார்கள். கர்த்தரின் வல்லமையை உணர்ந்து கொள்ள தொடங்கினார்கள். அப்படி கர்த்தருடைய வல்லமையை கண்டபோது அவர்கள் பயந்து, கர்த்தருடைய குரலை கேட்டுவிட்டோம், இன்னும் அவர் எங்களோடு பேச வேண்டாம் என்று மோசே ஐயாவிடம் சொன்னார்கள். மோசே ஐயாவிடம், நீர் போய் கர்த்தரிடத்தில் கேட்டு வந்து அவர் சொல்வதை கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசாதிருப்பாராக. அவர் பேசினால் எங்களால் தாங்க முடியாது. அந்த மகா பெரிய அக்கினி எங்கள் மேல் வந்தால் என்ன ஆவது என்று அந்த அக்கினி கர்த்தருடைய மகிமையை கண்டு பயந்தார்கள். இப்படி நடக்கும்போது அவர்கள் மோசேயாவிடம் இதை சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மோசேயாவிடம் இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதை கேட்ட கர்த்தர் அவர்களுக்கு பதில் மோசேயாவிடம் சொல்லுகிறார். மோசே, அவர்கள் என்னை குறித்து அவர்கள் பயப்பட வேண்டும். என்னுடைய வல்லமையை அவர்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அதனால்தான் நான் இப்படி அவர்களுக்கு வெளிப்பட்டேன். அதனால் இனி நான் உன்னோடு பேசுகிறேன், நீ என்னோட வா, அவர்களை கூடாரத்திற்கு போக சொல். நான் உன்னோடு பேசி அவர்களுக்கு இன்னும் மீதி தர வேண்டிய நியாயங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதை கேட்டு நீ போய் அவர்களிடம் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இந்த இடத்தில் இன்னொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். மோசே ஐயாவிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிறார்கள். இவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதை கர்த்தர் கேட்டு, தீர்க்கதரிசியான மோசே ஐயாவே கர்த்தரிடம் போய் பேசவில்லை. அவர் போய் எதுவும் சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஐயாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு பதில் தருகிறார். இங்கு நேரடியாக மோசே ஐயா போய் எதுவுமே சொல்லவில்லை கர்த்தரிடம். இதை கவனிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது, தேவ பிள்ளைகள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற வேத வசனம் இந்த இடத்தில் எவ்வளவு தெளிவாக அப்படியே நிரூபணமாயிருக்கிறது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அவர் கேட்டார், பதிலும் கொடுத்தார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன் அவர்!
என்னிடம் வந்து அவர் சொல்லட்டும் என்று காத்திருக்கவில்லை. கர்த்தர் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். அவர் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு இறங்கி வந்து நேரடியாக பேசினார். அவர் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். அன்றும் பேசினார், இன்றும் பேசுவார், என்றென்றும் பேசுவார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய அக்கினி நம்மேல் வந்து பட்சித்து விடும் என்று பயந்து மோசே ஐயாவிடம் தனியாக போய் கேட்டு வாரும் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் கர்த்தர் அவர்களை கூடாரங்களுக்கு அனுப்பும்படி சொல்லுகிறார். ஆனால் மோசே ஐயாவிடம் இன்னொரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும், இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் என்னுடைய கற்பனைகளின்படி நடக்க அவர்கள் இருதயம் ஆயத்தமாய் இருந்தால் அவர்கள் என்றென்றும் நன்றாயிருப்பார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்காக அவர்கள் இருதயம் இப்படியாக எனக்கு கீழ்ப்படிந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது நல்ல இருதயம். அந்த மனம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் நன்றாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு என்றுமே விரும்புவதில்லை. அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனத்தை படித்து தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் நமக்கு இருப்பதே இல்லை. என் விருப்பப்படி என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படியெல்லாம் நான் நடப்பேன். எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. நாம் தேவாலயத்திற்கு சென்று என்ன ஜெபிக்கிறோம்? கர்த்தாவே, நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நீர் எனக்கு வெற்றியை தாரும். கர்த்தாவே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு நீர் வெற்றி கொடுக்க வேண்டும். நாமாக எதை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துக் கொள்கிறோம். நாமாக அதை செய்கிறோம். பின்பு கர்த்தரிடத்தில் உதவிதான் கேட்கிறோம். அவரை ஒரு உதவியாளராக நாம் நினைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாவமான செயல்! அறிவு இல்லாத செயல் அல்லவா இது? கர்த்தர் பெரியவர், அவர் நம் தெய்வம். அவர் விருப்பப்படி நாம் வாழ்வதே நமக்கு சரியானது. நம் வாழ்க்கையை நாம் உருவாக்கிக் கொள்ளவில்லை. நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நம் பிறப்பையும் இறப்பையும் நாம் முடிவு செய்யவில்லை. நாம் இருக்கிற இடத்தை நாம் முடிவு செய்யவில்லை. நம் பெற்றோர்களை நாம் முடிவு செய்யவில்லை. நாமாக எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரே எல்லாவற்றையும் நியமித்து நம்மை உருவாக்கி, நம் திறமைகளை உருவாக்கி, நமக்கு வல்லமையை கொடுத்து, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா திறமைகளும், வல்லமைகளும், ஞானம், புத்தி எல்லாமே கர்த்தருடையதுதான். அவர் தந்தது, நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறது. அப்படி எல்லாவற்றையும் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நாம், அவர் விருப்பப்படி வாழ்வதுதான் நீதியாகும். அதை விட்டுவிட்டு என் விருப்பப்படி போகிறேன் என்பது ஞானமான காரியம் அல்ல. இப்படிப்பட்ட மனப்போக்கை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எப்படி வந்ததோ இயல்பாகவே வந்துவிட்டது. எல்லா தலைமுறையாக எல்லா தேசங்களிலும், எல்லா இடங்களிலும் இருக்கிற மனிதர்களின் போக்காய் இருக்கிறது. இது பொல்லாத சத்துரு செய்கிற ஒரு மோசமான ஒரு காரியம். நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் சிருஷ்டிக்கவில்லை. நம்மை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. நம்மேல் அதிகாரம் செலுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்கென்று ஒரு எல்லையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரே நம்மை படைத்து அவர் நம்மை அடிமையாக வைத்திருக்க அவர் விரும்பவில்லை. சுதந்திரவாளியாக மனப்பூர்வமாக அவர் கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். கட்டாயத்தின் பேரில் அல்ல. கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. முழு சுதந்திரத்தையும் எல்லா மனிதருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரரையும் கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சத்தத்திற்கு செவி கொடுத்து மனதார கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற மனிதனை அவர் ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் எனக்கு கர்த்தர் வேண்டாம், அவருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வானாகில் கர்த்தர் அவனை கட்டாயப்படுத்த போவதில்லை. உன் விருப்பப்படி நீ வாழ்ந்து கொள். உனக்கு நான் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறேன். என்னிடத்தில் வந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். இல்லை என்றால் உன் விருப்பப்படி நீ வாழ்ந்து கொள். அக்னி கடலில் போடுவது அது என் விருப்பம். உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தால் நான் என் விருப்பப்படி உன்னை பாதாளத்தில் அடைப்பேன்.
இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வலோகத்திற்கும் அதிபதி, சர்வலோகாதிபதி. அவர் இஷ்டத்திற்கு தான் முடிவெடுப்பார். நீதியின்படிதான் முடிவெடுக்கிறார். என் விருப்பப்படி வாழ்வதற்கே நான் உன்னை படைத்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும். தவறாக பயன்படுத்தினால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால் எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. உதாரணத்திற்கு ஒரு ஊமையை பார்ப்போம். ஒரு வாலிப மகன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு மிகவும் ஆசை போலீஸ் ஆக வேண்டும் என்று. ஆனால் அவன் மனதில் துர்க்குணங்கள் அதிகம். திருடுவது, பொய் சொல்வது, ஏமாற்றுவது என்ற கெட்ட எண்ணங்கள் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்று மிகவும் ஆசை. முயற்சி எடுத்தான், படித்தான், போலீஸ் அதிகாரியாக மாறிவிட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மிகவும் அக்கிரமம் செய்ய தொடங்கினான். தனக்கு பிடிக்காதவர்களை கொடுமைப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது, தேவையற்ற வழக்குகளை அவர்கள் மேல் சுமத்துவது, பழிபாவங்களை சுமத்துவது போன்ற துர்க்குண செயல்களில் ஈடுபட்டான். கொஞ்ச காலம் சென்றது. இந்த செய்தி அந்த மனிதனுடைய அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. அவர்கள் பார்த்தார்கள். ஒரு முறை, 2 முறை எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் இவனோ கேட்கவே இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் அப்படித்தான் செய்வேன் என்றான். அவர்களுடைய அதிகாரிகள் அவனை பிடித்து, உன் அக்கிரமம் பெரியது. உனக்கு அதிகாரத்தை கொடுத்தவர்கள் நாங்கள். நீ அக்கிரமமாய் வாழ்கிறாய். நீதிமான்களை, நல்லவர்களை பிடித்து அவர்கள் மேல் வீண் வழக்குகளை போடுகிறாய். உன் அதிகாரம் உன்னை விட்டு எடுத்து போடப்பட்டது. உன்னுடைய வேலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. உனக்கு இங்கு வேலை இல்லை என்று அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டு அந்த மனிதனை வெளியே விரட்டி விட்டார்கள். இப்படிதான் கர்த்தர் நமக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார், நீதியின்படி வாழ. இந்த போலீஸ் அதிகாரி செய்தது சரியா தவறா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, சுதந்திரம் முழுமையாக இருந்தது. அவன் சரியானபடி தன் வேலையை செய்ய வேண்டும். அக்கிரமமாய் செய்தான். அவனுடைய மேல் அதிகாரிகள் அந்த வேலையை அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டார்கள். அவனை வெளியே விரட்டி விட்டார்கள். அதே போலதான் கர்த்தர் நம்மை படைத்து நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்து நல்ல வழியில் வாழ் மகளே, மகனே என்று சொல்லுகிறார். நாம் அதை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும்போது அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் நம்மை. நமக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இந்த பூமி என்னுடைய சொந்தம். நான் பிறந்து விட்டேன், வளர்ந்து விட்டேன், நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று வாழ்ந்தால் ஒரு நாள் வரை பார்ப்பார் கர்த்தர், எச்சரிக்கை செய்து பார்ப்பார். அடங்காவிட்டால் நம்முடைய அதிகாரம் நம்மை விட்டு பறி போகும். அதனால் இப்பொழுதே மனம் திரும்புவோம். இந்த பூமி அவருடையது. சர்வத்தையும் படைத்தவர் அவரே. எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவருடைய விருப்பப்படி நாம் வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. அவர் விருப்பப்படி நம்மை உருவாக்கினார். அவருடைய விருப்பப்படிதான் இந்த பூமியை உண்டாக்கினார். அவருடைய விருப்பப்படிதான் நம் உணர்வுகளை அவர் உருவாக்கினார். அவருடைய விருப்பப்படிதான் எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அதே போல அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது நல்ல வழி, சந்தோஷமான வழி, நிம்மதியான வழி. அவருடைய விருப்பம் என்பது நாம் சந்தோஷமாயிருப்பதும் சமாதானமாய் இருப்பதுமே. கொடுமையையும், கஷ்டப்படுவதையும், துன்பத்தையும், துயரத்தையும் கொடுப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் என்பது நாம் நன்றாய் இருப்பதற்கே. இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்க, என் ஜனங்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் நன்றாய் இருப்பதற்கு என்றென்றும் எனக்கு கீழ்ப்படுகிற இருதயம், என் கட்டளைகளையும், என் கற்பனைகளையும், என் நியாயங்களையும் கைக்கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 5:24 வாசித்து பார்ப்போம். எவ்வளவு நல்ல தகப்பன்! அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடப்போம். சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.